ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் கொலை வழக்கு 9 பேரை அதிரடியாக கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. கனமழை எதிரொலி. ஏனாம் பிராந்தியத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் மணக்குள விநாயகர் உற்சவமூர்த்தி தேர்பவனி. ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகரான ஆட்டோ டிரைவர் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுச்சேரி குயவர்பாளையத்தைச் சேர்ந்தவர் விக்கி. ஆட்டோ டிரைவரான இவர் பாரதிய ஜனதா கட்சியிலும் பிரமுகராக உள்ளார். இவருக்கு நித்யா என்ற மனைவியும் மகனும் உள்ளனர். இந்நிலையில் இவர் மீது கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதனிடையே கடந்த 29ஆம் தேதி அன்று இரவு 11 மணியளவில் பஜார் கடை வீதிக்கு விக்கி மோட்டார் சைக்கிளில் வந்தார். அங்கு இரவு உணவு வாங்கிக் கொண்டு நவீனா கார்டன் பகுதியில் சாத்தானி வீதியில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது மர்ம கும்பல் அவரை திடீரென்று வழிமறித்து அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தாக்கியது. இதில் பின்தலையில் பலத்த காயமடைந்த விக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அதன் பின் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. இந்த பயங்கர கொலை பற்றி தகவல் அறிந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி, உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விக்கியின் உடலை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். கொலை தொடர்பாக உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் 9 பேரை உருளையன்பேட்டை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காவல்துறையினரை கண்டதும் கொலையாளிகள் தப்பிக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக 2 கொலையாளிகளுக்கு கைகளில் முறிவு ஏற்பட்டது. அவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் கைது செய்யப்பட்ட கொலையாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஆந்திரா, தெலுங்கானா பகுதிகளில் கனமழை காரணமாக ஏனாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கிளை நதிகள் வழியாக ஆந்திரா, ஏனாம் பிராந்தியத்தையொட்டியுள்ள பத்ராச்சலம், தவிலேஸ்வரம் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்த வண்ணம் உள்ளது. அணைகளிலிருந்து பாதுகாப்பு அளவை மீறிவிட்டதால் நீர் கோதாவரி ஆற்று வழியே கடலுக்கு அனுப்பப்படுகிறது. இதனால் கடல் மற்றும் கோதாவரி ஆற்றையொட்டியுள்ள ஏனாம் பிராந்தியத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இங்குள்ள பாலயோகி பாலத்தை தாண்டி வெள்ள நீர் வருகை அதிகரித்துள்ளதால் ஏனாமின் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து முதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தடுப்பு வேலிகளை அமைத்து காவல்துறையினர் 24 மணி நேர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி ரங்கித்குமார், காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரில் சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தனர். தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்ததால் மோட்டார் மூலம் வெளியேற்ற நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் தேவையான பகுதிகளில் மணல் மூட்டைகளை வைப்பது, படகு மீட்பு குழுக்களை தயாராக வைப்பது, புதுச்சேரியிலிருந்து மருத்துவ குழுக்களை அழைப்பது என்பது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இங்குள்ள தாழ்வான பகுதிகளான பிரான்சிவா, பாலயோகி நகர், பழைய ராஜீவ் நகர், குருசம்பேட்டை, குரு கிருஷ்ணாபுரம் மற்றும் கடலோர கிராமங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்போடு தங்க வைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆறு மற்றும் கடல் நோக்கி வெள்ளம் அதிக அளவில் சென்று கொண்டிருப்பதால் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ள மீன்வளத்துறை மீனவர்கள் மீன்பிடிக்கவும் தடை விதித்துள்ளது.
இதேபோல் ஆற்றுப்பகுதியில் குளிப்பதற்கும் வேடிக்கை பார்ப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆற்றுப்பகுதி மற்றும் கடலோர பகுதிகளில் 24 மணி நேரமும் காவல்துறை பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆயுத பூஜையையொட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற உற்சவமூர்த்தி தங்கத்தேர் பவனியில் ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். ஆயுத பூஜை விழாவையொட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் வீதி உலா நடைபெற்றது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் உற்சவமூர்த்தி தங்கத்தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்காட்சி அளிப்பார். ஆயுத பூஜை விழாவான 1ஆம் தேதி புதன்கிழமை மணக்குள விநாயகர் தங்கத்தேர் வீதி உலா நடைபெற்றது. ஆளுநர் கைலாஷ்நாதன், பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராமலிங்கம், செல்வகணபதி எம்பி ஆகியோர் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அதைத் தொடர்ந்து தங்கத்தேர் கோவிலிலிருந்து நேரு வீதி வழியாக வந்து மாட வீதிகளை சுற்றி தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 3 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாகவும், இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் 3ஆம் தேதி கரையை கடக்கும் என தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 7ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், சில நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரையில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 3ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும் என்றும், ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் உட்பட அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அக்டோபர் 1ஆம் தேதி ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியையொட்டி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தொடர் விடுமுறையாக 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் அனைத்து கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இதனிடையே தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரி கடற்கரை, ஆரோவில், பாரதி பூங்கா, மணக்குள விநாயகர் கோவில் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கல்வி தந்தை காமராஜர் நினைவு தினத்தையொட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழக அரசியலின் சிறந்த தலைவர், கல்வி மற்றும் பொதுநலத்திற்காக தன்னலம் பாராமல் பாடுபட்டவர் காமராஜர். அவரது நினைவு தினம் அக்டோபர் 2ஆம் தேதி மாநிலம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. கல்வி தந்தை என போற்றப்படும் காமராஜரின் எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி, எல்லா கிராமங்களுக்கும் பள்ளி என்ற அவரின் கனவு தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஏராளமான ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத்தந்தவர் அவர். இந்நிலையில் காமராஜரின் நினைவு நாளையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதேபோல் புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாடார் உறவின் முறை சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியையொட்டி தொடர் விடுமுறை காரணமாக நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஆயுத பூஜை விழா அக்டோபர் 1ஆம் தேதி புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆயுத பூஜை விழாவையொட்டி பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தாங்கள் உபயோகப்படுத்தும் பொருட்கள் மற்றும் வாகனங்களை சுத்தம் செய்து சுவாமிக்கு படையலிட்டு மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர்.
விடுமுறை தினம் என்பதால் கோவில்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களுக்கு தங்கள் குடும்பங்களுடன் சென்றனர். மேலும் விஜயதசமியை முன்னிட்டு அக்டோபர் 2ஆம் தேதியும் விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்து காணப்பட்டது. நகரின் பிரதான சாலைகளான நேரு வீதி, அண்ணா சாலை மற்றும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் ஆங்காங்கே போக்குவரத்தை சீரமைத்தனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,880 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,600 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.